அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். ஆனால் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் ஒரு சில முக்கியமான செய்திகள் குறித்து பார்ப்போம். ஒரு 2-3 நாட்களாகவே ஊடகங்களில் வந்தது அதிமுக உடைய போகிறதுன்னு வந்துச்சு. இன்றைய காலை அதற்கான விடை கிடைச்சிருக்கு. அது என்ன ஆச்சு, என்ன செய்தி அது முதல்ல? அதாவது நேற்றிலிருந்து இந்த 17வது சட்டமன்றத்தில் பொறுப்பேற்றக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் எல்லாரும் நேற்று வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதிலிருந்து பார்த்தோம்னா நிறைய பிரேக்கிங் நியூஸ். நேற்று பொழுது முழுக்கவே தாவேகா தலைவர் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சி அரசியல் தலைவரோட வீட்டுக்காக போய் சந்திச்சார். முதல்ல ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சார். அப்படியே அதை தொடர்ந்து அன்புமணி ஐயாவோட வீட்டுக்கு போனாங்க. அண்ணன் சீமான் அவருடைய வீட்டுக்கு போனார். இதை வந்து பார்த்தோம்னா இப்போ இதை வந்து அரசியல் மாண்பா பார்க்குறோம் அப்படின்னு தாவேகா தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க. விஜய் வந்து எல்லா தலைவரும் போய் சந்திக்கிறாரு அப்படின்ட்டு. அதே மாண்பா தான் நான் திரு உதயநிதி அவர்களையும் பார்க்குறேன். ஏன்னா நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய திசை பக்கமே திரும்பாமல் பதவியேற்றுக்கிட்டார். முதலமைச்சர் பக்கமே அவர் திரும்பலை, கொஞ்சம் முறுக்கிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் வீட்டுக்கு வந்த முதலமைச்சரை வாசலில் போய் வரவேற்று கூட்டு போனார். இதை வந்து இவர் பக்கமும் நம்ம வந்து அரசியல் மாண்பாக தான் பார்க்குறோம். ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் முதலமைச்சர் அவருடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய இல்ல ஒரு துக்கத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் போகும்போது அதை விமர்சனம் பண்ணி பொட்டி வாங்கிட்டாருன்னு பேசின தாவேகாவினர் இன்னைக்கு இதை வந்து அரசியல் மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்தது ரத்தம், எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ அதை தொடர்ந்து இன்றைய தினம் வந்து சட்டப்பேரவை தலைவராக இங்கே 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஐயா ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் வந்து பதவியை பொறுப்பேற்றுக்கிட்டாரு. அதை தொடர்ந்து சட்டப்பேரவையோட துணைத் தலைவராக துறையூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு ரவிசங்கர் அவர்கள் இன்னைக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாரு. இதை தொடர்ந்து இப்போ இந்த ஒரு 2-3 நாளாவே அதிமுக ரெண்டா உடஞ்சிருக்கு, தனியா பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் ஓடிட்டு இருந்துச்சு. அதை நிரூபிக்கும் விதமா இன்னைக்கு ஐயா சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் இவர்கள் தலைமையில் இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. நாங்க 27 எம்எல்ஏக்களும் வந்து நாங்க தாவேகாவிற்கு நாங்க ஆதரவு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தாண்டி அவங்க பல்வேறு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எடப்பாடியார் திமுகவோட ஆதரவை பெற்று முதலமைச்சர் ஆகணும்னு கனவு கண்டாரு, அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாரு. திமுக ஒரு எதிர்க்கட்சி, அவங்களோட ஆதரவை வாங்கி நம்ம வந்து வெற்றி பெறலாமா, திமுகவோட அண்ணன் தண்ணி புழங்கலாமா அப்படின்னு ரொம்ப கொதிச்சு பேசியிருந்தாரு. நம்ம என்ன கேட்கிறோம்னா, திமுக எதிர்க்கட்சி அப்படின்னா தாவேகாவும் தானே எதிர்க்கட்சி. ஆமா, ஏன்னா திமுக அவங்களை வந்து ஆண்டாண்டு காலமா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த 2 வருடமா தாவேகாவும் தானே விமர்சனம் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக ஒரு ஊழல் கட்சி அப்படிங்கிற குற்றச்சாட்டை திரு விஜய் அவர்கள் எடுத்து வச்சாங்க. சக்தி ஊழல் சக்தி அப்படின்னு எடுத்து வச்சாங்க அந்த பரப்புரையின் போது. அப்போ இவ்வளவு நாளா ஊழல் சக்தின்னு சொன்னாரு. அப்ப அந்த ஊழல் சக்திக்குள்ள நீங்களாம் வரலையா, இந்த 24 பேரும் ஊழல் சக்தி கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அப்ப இந்த பக்கம் இப்படி ஒரு போர்க்கொடியை தூக்கி இருக்கிறாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இந்த 24 பேரோட இன்னைக்கு நின்னார் இல்லையா, அந்த 24 பேர்ல ஒரு சிலர் வந்து நேற்றைய தினம் எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவா ஆளுநர் கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அப்ப அவங்களாம் அந்த பக்கம் நிக்கிறாங்களா இல்ல இந்த பக்கம் நிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. 13ஆம் தேதி சட்டப்பேரவையில் இந்த பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு. அதாவது நாளைய தினம். இந்த நாளைய தினம் தாவேகாவிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பா இல்ல அதிமுகவுக்கான நம்பிக்கை வாக்கெடுப்பா அப்படிங்கிறத கேள்விக்குறி. ஏன்னா இவங்கெல்லாம் நாளைக்கு எடப்பாடியார் அவர்கள் சொல்லக்கூடிய அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ கொறடா சொல்படி கேட்டு இவங்க ஆதரவு தெரிவிக்க போறாங்களா இல்ல அதற்கு எதிராக தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒருவேளை அதிமுக கொறடாவுக்கு எதிராக இவங்க வாக்கெடுப்பில் ஈடுபட்டாங்க, வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னா இவர்கள் மேல இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் பாயுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அதிமுக கிட்ட 47 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதுல 3/2 பங்கு கிட்டத்தட்ட ஒரு 31-32 பேர் வந்து தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிச்சா மட்டும்தான் இவங்களுடைய பொறுப்பு பாதுகாக்கப்படும். அப்படி இவங்க சொல்ற மாதிரி 24 பேர் மட்டும் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா இவங்க மேல கட்சித்தாவல் தடை சட்டம் பாய்வதற்கான ஒரு முகாந்திரம் வந்து இந்த 24 பேருமே தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்க. அங்க இடைத்தேர்தல் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. அப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தெரியுங்கிற இன்னைக்கு சில இன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு சாயந்தரம் இந்த 24 பேரையும் ஐயா திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் சந்திக்க போறாராம். இங்க ஐயா திரு சி.வி. சண்முகம் அவர்களுடைய சென்னை அலுவலகத்தில் வச்சு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் சந்திக்க போறாராம். அதற்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா இங்கேயும் புது சோஃபா போய் இறங்கி இருக்கு. அதுதான் என்னன்னு தெரியல, எங்க பார்த்தாலும் சோஃபாவா இறங்குது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா பழைய சோஃபாவை எடுத்துட்டு புது சோஃபா இறங்குறோம். அவங்க வந்து புது சோஃபா வாங்கினாங்க, இவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. புதுசா ஒரு சோஃபா வந்து இறங்கி இருக்கு. சாயந்தரம் 4 மணிக்கு முதலமைச்சர் அவர்கள் போய் இவங்களை போய் சந்திக்க போறாங்க. அப்ப அதுல எந்தெந்த எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்க போறாங்க, நாளைக்கு யாரெல்லாம் தாவேகாக்கு ஆதரவா வாக்கு செலுத்த போறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும். அதிமுகவோட அபிஷியல் பேஜ்ல இருந்து ஒரு ட்வீட் ஒன்று வந்து ஆமா கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. அதிமுகவோட அபிஷியல் பேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இந்த திமுகவோட கூட்டணி என்ற வதந்திகளை தூக்கி கொண்டு வருவதுதான் இத்தனை நாட்கள் நீங்க தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அடுத்து திமுகவோட செந்தில் பாலாஜியோட அரை மணி நேரம் தனியாக பேசினீர்கள் என்பதையும் சொல்வீர்களா? அதான் நான் திமுக பேசுறேன்னு சொல்றேன், நீ செந்தில் பாலாஜி நீ பேசியிருக்கீங்க அப்படிங்க கேட்குறாங்க. உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்து கூட்டணி கட்சிகளை கை கழுவி விட்டு அதிகாரத்தோடு வாழ நினைக்கிறார்கள், சொந்த தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியாதவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி பெயர் குறிப்பிடாம அதிமுகவோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல இந்த செய்தி வந்திருக்கு. அப்ப போர்க்கொடியை தூக்கிட்டாங்க. இந்த போர் வெற்றி பெறுமா, யார் ஜெயிக்க போறாங்க, யார் பின்னாடி யார் போக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கும் நாளைக்கு காலையில நடக்க போற நம்பிக்கை வாக்கெடுப்புல இறுதியாகவும் உறுதியாகவும் நமக்கு தெரியும். அதே வந்து ட்வீட்ல வந்து கட்சியை வந்து கட்டி காத்தவர் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பிறந்தநாள், சிறந்த பரிசு வந்து கொடுத்து சிறந்த பரிசு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த CV சண்முகம் அவர்கள் வந்து இன்னைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டெல்லாம் வச்சுட்டு கடைசியா சொல்றாரு, எதா இருந்தாலும் எங்க கட்சியோட தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களோட ஆலோசிச்சு முடிவெடுப்போம், அவரும் இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குறாங்க. கட்சியை உடைக்கிற வேலையை நாங்க பார்க்கலாம், அவரும் எங்க சைடு வரணும் அப்படின்னு இழுக்க பார்க்குறாங்க. இதற்கு எடப்பாடியார் அவர்கள் இசைவு தெரிவிப்பாரா இல்லை அவர் எதிர்த்து நிற்பாரா அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் அடுத்ததாக வந்து நாளை சட்டமன்றத்தில் நீங்கள் சொன்ன மாதிரியே நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானம் வந்து நிறைவேற்ற போகிற யாருக்கு நம்பிக்கை கொடு, அதில் வந்து தாவேக்காவுடைய ஒரு எம்எல்ஏ வந்து பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தடை போட்டிருக்காங்க. அதாவது இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதியில் தாவேகா சார்பா திரு ஸ்ரீனிவாச சேதுபதியும் திமுக சார்பா பெரிய கருப்பன் அவர்களும் போட்டிட்டாங்க. இதுல ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஸ்ரீனிவாச சேதுபதி அவர்கள் வெற்றி பெற்றதா அறிவிச்சாங்க. இது தொடர்பா ஐயா திரு பெரிய கருப்பன் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். இல்ல இது வந்து மறு எண்ணிக்கை செய்யணும், ஒரு சில தபால் ஓட்டுகள் வந்து இந்த திருப்பத்தூருக்கு பதிலாக அந்த திருப்பத்தூர், ஏன்னா திருப்பத்தூர்ல ரெண்டு தொகுதி இருக்கு, அங்க போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அதுல வந்திருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் ஐயா ஸ்ரீனிவாச சேதுபதி அவர்கள் பங்கேற்க கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்போ அவர் நாளைக்கு வாக்கு செலுத்த மாட்டாரு. இதை தொடர்ந்து இந்த வழக்கில் என்ன மாதிரி தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் இனிமே நமக்கு போக போக தான் தெரிய வரும். அதே மாதிரி விஜய் அவர்கள் ஒரு தொகுதியில் வந்து ராஜினாமா பண்ணியிருந்தாரு. அப்ப 2 எண்ணிக்கை வந்து குறையுது. இப்ப தாவேக்காவிற்கு 2 எண்ணிக்கை குறையுது. அது மட்டும் கூட்டணி கட்சிகளோட நாளைக்கு நம்பிக்கை, நீங்க சொன்ன மாதிரி யாரு நம்பிக்கை பெற்று விஜய் அவர்கள் முதல்வராக தொடரப்போறா அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து தெரிய வரும். ஆனால் அடுத்ததாக வந்திருக்க முக்கிய செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, தாவேக்கா வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவங்களுடைய கொண்டாட்டம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு சில இடத்துல வந்து அதிருப்தி ஏற்படுத்திருந்துச்சு, நியூஸாக மாறிட்டு இருந்துச்சு. அதுமாதிரி தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர்கள் பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து இப்போ வந்து அதிருப்தி ஏற்படுத்திட்டு இருக்கு, எங்களுக்கு பல அதிர்ச்சியை கொடுக்குதுன்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. அந்த கொண்டாட்ட வீடியோக்கள்லாம் பார்த்தீங்களா? ஆமா, அப்ப நேற்றைய தினம் பார்த்தோம்னா தாவேக்காவுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் திரு பரணி பாலாஜி அவர்களுக்கு பிறந்த நாள். இதற்காக கள்ளக்குறிச்சியில இவங்க தாவேக்காவினர்லாம் பெருந்திரளா கூடி நடு ரோட்ல நின்று பிறந்தநாள் கொண்டாடி இருக்கிறாங்க. பட்டாசு வெடிச்சிருக்காங்க, ஏகப்பட்ட கலவரங்கள் இங்க நடந்திருக்கு. இதனால பொதுமக்கள் வெகுவா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஐயா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டோம், நம்ம இந்த மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம், அப்படிலாம் யாரும் பண்ணாதீங்க, நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவருடைய பேசி 2வது நாளே இப்படி ஒரு செயல் நடந்திருக்கு. நேற்று தினம் திருக்கோவிலூர் முழுக்க போக்குவரத்து நெரிசலில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்ச்சியாக நடந்திருக்கு. ஏன்னா இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பிப்ரவரி 10ஆம் தேதி திருவண்ணாமலையோட கிழக்கு மாவட்ட செயலர் உதயகுமார் அவருடைய பிறந்தநாளுக்காக வந்தவாசி 5 கண் பாலம் பக்கத்தில் பெரிய ராட்சத கிரேனை கொண்டாந்து அவருக்கு மாலையை போட்டு அவர் கையில் ஒரு இந்த நெருப்பு வரக்கூடிய ஒரு துப்பாக்கி ஒன்று கொடுத்து அப்படியே அவர் பிடிச்சிட்டு நிற்கிறாரு. இன்னொரு கையில் வாள் எடுத்து சுழற்றுறாரு. அந்த இடம் பெரிய போர்ச்சூழலாக இருந்தது. பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இங்கே நம்மளுடைய ராயபுரம் எம்எல்ஏ திரு விஜய் தாமு அவருடைய பிறந்த நாளைக்கு கேட்க வந்து நான் வாளில் தான் வெட்டுவேன், நான் கத்தியெல்லாம் சீச்சி இத்தனோண்டு கத்தியெல்லாம் மதுரைக்காரனுக்கு வாழை வீச்சு அப்படிங்கிற மாதிரி மதுரைக்காரன் என்னைக்கிட்ட கத்தியில் வெட்டி, அவர் மதுரைக்காரர் கிடையாது, ராயபுரங்காரு. இவர் வந்து வாள் எடுத்து வெட்டிக்கிறார். அப்பயும் பக்கத்தில் இருந்த அந்த கட்சியோட மூத்த உறுப்பினர் மூத்த அரசியல்வாதி தம்பி லயோலா மணி அவர்கள் அண்ணே இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா இது தப்புன்னு சொல்றாரு. அதையும் மீறி அவர் செஞ்சாரு. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு மிகவும் பிடித்த நமக்கு நெருக்கமான அண்ணன் திரு லெப்ட் பாண்டி அவர்கள் தேனி மாவட்ட செயலாளர். ஆமா, அவர் வந்து பார்த்தோன்னா அவரும் இதே மாதிரி நடு ரோட்டில் நின்று பிறந்தநாள் கொண்டாட்டி அந்த மக்களுக்கு பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் கொடுத்தாரு. இதையெல்லாம் இந்த தாவேக்காவினர் தவிர்த்துக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது வந்து ஒரு ரசிகர் மன்ற தலைவர்களா ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவனா நீங்க பண்ணீங்க. இப்போ நீங்க ஆளும் கட்சியா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, மக்களை நீங்க தான் முன்னின்று காக்கணும். அப்படிப்பட்ட நீங்களே நடு ரோட்டில் பர்த்டே கொண்டாடுறது இப்பெல்லாம் பார்த்தோம்னா இந்த கலாச்சாரம் மாறிடுச்சு. ஒரு பிறந்த நாள் அப்படின்னா
வீட்டில் கேக் வெட்டி கொண்டாடி இருந்த நிலைமை மாதிரி ஒரு பொது இடங்கள்ல ரயில்வே ஸ்டேஷன்ல மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளார இல்லைன்னா தியேட்டருக்குள்ளார எல்லாம் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு கேக்கை தூக்கிட்டு வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்னு பாடிட்டு இருப்பானுங்க. இது பொதுமக்களுக்கு இடையூறு வெளியே ஏற்படுத்தும் விதமா இருக்கும். இதை வந்து சில தற்கொலைகள் செய்யலாம், ஆனா நீங்க செய்யலாமா அப்படிங்கறத இவங்களாம் யோசிச்சு பார்க்கணும். இதை இவங்களாம் இந்த மாதிரி மாத்திக்கணும். அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க, இது சொன்னோம்னா திமுகவுடைய மாவட்ட செயலர் செய்யறாரு, அதிமுகவுடைய மாவட்ட செயலர் இல்ல அதுக்கெல்லாம் மாற்றுன்னு தானே நீங்க வந்திருக்கீங்க. அவங்க தீய சக்தி, இவங்க ஊழல் சக்தி, இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்துக்கு வேணும், மாற்றம் வேணும்னு சொல்லி தான் நீங்க முன் வச்சீங்க. உங்களை மக்கள் மாற்ற சக்தியா ஆதரிச்சிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நீங்களே அதையும் செஞ்சீங்கன்னா மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த கட்சியில இருந்த உறுப்பினர்களை எல்லாம் நீங்க உள்ள கூப்பிட்டுட்டீங்க. அந்த கட்சியில ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்கள, அமைச்சராக இருந்தவங்களாம் உள்ள கொண்டாந்து நீங்க வெற்றி பெற வச்சுட்டீங்க. இப்ப மறுபடியும் அந்த கட்சியில கூட்டணியில் இருந்தவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஆதரவு வாங்கி நீங்கள் இப்போ முதலமைச்சராக இருக்கீங்க. அது போக ஊழல் சக்தி அதிமுகலேருந்து ஒரு 24 பேரை இங்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்போ தலைமையும் இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா இருக்கு, தொண்டர்களும் முன்னுக்கு பின் முரணா இருக்காங்க. இதை முதல்ல அவங்க மாற்றிக்கணும். நம்மளோட வீடியோட கமெண்ட் பாக்ஸ்லாம் எப்பவுமே தாவேக்கா செய்கிற கெட்டதை மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏன் நல்லதுலாம் செய்கிறாங்களா அதை சொல்லலாம்னு சொல்லி. இல்லை, நல்லது செஞ்சால் நம்ம கண்டிப்பாக பாருங்க. வந்து 712 டாஸ்மார்க்குகளை வந்து மூடி இருக்காங்க தாவேக்கா. ஆமாம், 717 டாஸ்மார்க்கை மூடுறதுக்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதை நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இதற்கு முன்னாடி 2021 ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் இதே மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. அடுத்து 2023 இதே மாதிரி ஒரு ஜிஓ பாஸ் ஆனிச்சு. 500 மதுக்கடைகளை மூடுனாங்க. அதாவது பள்ளி, வழிபாட்டு தலங்கள், கல்லூரிகள் இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடையெல்லாம் மூடினாங்க. அது எப்படி பக்கத்தில் இருக்குன்னா ஒரு 500 மீட்டர் இப்படி நடந்து போகிற தூரத்தில் இருக்கக்கூடிய கடைகளை மட்டும் மூடினாங்க. 6 கிலோமீட்டர் சுற்றுவார். ஆமாம், அதெல்லாம் மூடிட்டு அந்த டாஸ்மாகில் பணியாற்றின ஊழியர்களுக்கெல்லாம் அரசோட வெவ்வேறு துறைகளில் பணியமர்த்தினாங்க. அதே மாதிரி இப்போ இவங்களும் செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா இப்போ 717 மதுக்கடையை மூடி இருக்கிறாங்க. இப்போ ஏஐடிசியும் இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மதுக்கடையில் வேலை செஞ்சவங்களுக்குலாம் நீங்கள் எங்கே பணியமர்த்த போறீங்க? அவங்களுக்கான வேலைக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தது இந்த 717 மூடிட்டீங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா மொத்த மதுக்கடையும் மூடணும், தமிழகத்துல ஒரு பூரண மதுவிலக்கு வேணுங்கிறது தான் தாய்மார்கள் அத்தனை பேரோட கோரிக்கையா இருக்கு. அப்ப அதற்கான திட்டங்கள் என்ன? அடுத்தது இந்த டாஸ்மாக் கடை 717 நீங்க மூடிடலாம். FL2 இருக்கு, அது இல்லாமல் அந்த மணமகிழ் மன்றம் அப்படிங்கிற பேர்லாம் தனியார் மதுபான கடைகள் எல்லா பக்கத்தும் தொடங்கிருச்சு. அப்போ அந்த கடைகளை மூடுறதுக்கான என்ன திட்டங்கள் இருக்கு? ஏன்னா இன்னைக்கு 11 to 11 சொல்லிட்டு 11 to 11 பார், எலைட் பார் அப்படின்னு ஏகப்பட்ட பேர்ல வந்துருச்சு. இரவு 11 மணிக்கு கூட போய் மது வாங்கலாம் அப்படிங்கிற நிலைமை. அதாவது அதிகாரப்பூர்வமா 11 மணிக்கு மது விற்கலாம், நம்ம வாங்கலாம், அப்படி ஒரு நிலைமை இருக்கு. அப்போ அந்த கடைகளுக்கெல்லாம் நீங்க என்ன மாதிரியான பூட்டு போட போறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது வெறும் அறிவிப்பா இல்லாம இதை தொடர்ந்து இந்த 500 மீட்டர் இடைவெளியில் இருக்கக்கூடிய கடையெல்லாம் நீங்க மூட்டுறீங்க. அடுத்து இதை வந்து 1 கிலோமீட்டரா மாற்றணும், 2 கிலோமீட்டரா மாற்றணும். அப்படியே படிப்படியா இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளார மொத்தமா ஒரு மதுவிலக்கை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வாக்கு செலுத்தின பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு நீங்க செய்யற மரியாதையா இருக்கும். ஆனா அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி வந்து இந்த செய்தி வந்து கொடுத்துருக்கு. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆமா, இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி இது. இந்த கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினாங்க. இதுல தமிழ்நாட்டில் தோராயமா 1.5 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த நீட் தேர்வை இப்போ இந்த அரசாங்கமானது ரத்து செஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டோம்னா, ராஜஸ்தானில் இந்த நீட் வினாத்தாள் வந்து கசிஞ்சிருச்சு, அதனால நாங்கள் நாடு முழுவதும் இந்த தேர்வை ரத்து செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இந்த +2 தேர்வில் முறைகேடு இருக்குது, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நீட் தேர்வை கொண்டு வந்ததா விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ இந்த நீட் தேர்வுலையும் இதே மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தா இந்த தேர்வுக்காக கடந்த ஓராண்டா இந்த மாணவர்கள் எவ்வளோ தயார் செஞ்சுருப்பாங்க? 5 ஆண்டுலாம் தயாராகிற மாணவர்கள். ஆமாம், இதற்காகவே சின்ன வயசுலேருந்தே கோச்சிங் போகிற பசங்களாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இந்த மாணவர்கள் தயாராக இருக்கிறாங்க. இந்த தயாரான மாணவர்களுக்கான மன ரீதியான இழப்புக்கு, பாதிப்புக்கு யார் மருந்து கொடுப்பாங்க? ஏன்னா ஒரு வருஷமாக இவன் வந்து எல்லா சுகதுக்கத்தையும் விட்டுட்டு உட்காந்து பரீட்சை எழுதியிருப்பான், படிச்சிருப்பான், உட்காந்து பரீட்சை எழுதியிருப்பான். அப்படிப்பட்ட மாணவர்கள் பரீட்சைக்கு போகும்போது அவங்கள வந்து மன உளைச்சல் ஆளாக்குறாங்க. என்னன்னா இந்த மாதிரியான உடைகள்லாம் போடக்கூடாது, ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, இறுக்கமான உடைகள் போடக்கூடாது, தலையை பின்னி இருக்கக்கூடாது, கிளிப்பு மாட்டி இருக்கக்கூடாது, தலையை விரிச்சு போட்டிருக்கணும், தாலி போடக்கூடாது, தாலி இருக்கக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சு அந்த மாணவனை மன உளைச்சலோட தான் தேர்வு எழுத அனுமதிக்கிறீங்க. அப்படி அவன் தேர்வு எழுதி வந்து அப்பாடா தேர்வை எழுதிட்டோம், ரிசல்ட் எதிர்பார்த்து இருக்கும்போது நாங்கள் தேர்வை ரத்து செய்கிறோம் அப்படிங்கிறது இது ஒரு சரியான நிர்வாகமின்மை அப்படிங்கிறத நம்ம காட்டுது. ஏதோ ஒரு இடத்துல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குங்கிறதுக்காக அது என்னன்னே தெரியாமல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1.5 லட்சம் மாணவனும் பாதிக்கப்படுறான். இதற்கு அரசாங்கம் ஒரு சரியான ஒரு வழிமுறை, நடைமுறையை கொண்டாடணும். இது இனிமேட்டு நடக்காமல் அவங்க பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 12th வந்து மால் ப்ராக்டிஸ்லாம் நடக்கும் தான் நீட் தேர்வு வைக்கிறாங்க. அப்போ அதையும் உங்களால் நடத்த முடியலன்னா அரசு என்ன தேர்வு? அதுதான், எந்த ஒரு தேர்வையும் என்னால் சரியாக செய்ய முடியாது. ஆனால் இதுக்காக நான் மறுபடியும் நான் தேர்வு வைப்பேன்னா
மாணவர்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும். ஏன்னா அவன் நம்பிக்கை இழந்துருவான். போடா என்னத்தடா போய் படிச்சுக்கிட்டு. ஏன்னா இந்த இப்போ ஓட்டு போட போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இந்த கடந்த தேர்தலில் எங்கேயுமே சரியான பேருந்து வசதி இல்லை. ஓட்டு போடணும் முதல் தலைமுறை, அதாவது முதல்ல ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களை பாரு, போடா இன்னும் மட்டும் தேர்தல் வந்துச்சுன்னா ஓட்டெல்லாம் போட வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடும். அடுத்து இதே மாதிரி தேர்வுலையும் இந்த குளறுபடி இருந்துச்சுன்னா மாணவர்களுக்கான படிக்கிற ஆர்வமே போயிடும், தேர்வு எழுதுற ஆர்வம் குறைஞ்சிடும். பொருளாதாரம் எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க ஒரு கோச்சிங் சென்டருக்கு 1.5 லட்சம். ஆமா, இப்போ மறுபடியும் இப்போ இவங்க வந்து ஒரு 3 மாசம் கழிச்சோ இல்லை 6 மாசம் கழிச்சோ தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னா அவன் அதற்காக சும்மா உட்கார முடியாது இல்லையா? மறுபடியும் படிக்கணும், மறுபடியும் கோச்சிங் கிளாஸ் போகணும், அதற்கு செலவு செய்யணும். இப்போ மாணவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் இதற்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்கணும். பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். நாளை மீண்டும் அரசியல் திணையும். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.